நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருடைய சிரசின் மேலையும் ஆண்டவராகிய தேவன் அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை வச்சிருக்காரு. அந்த கிரீடம் அது நாளுக்கு நாள் அது அலங்கரிக்கப்படணும். தாவீதோட அபிஷேகத்தை நம்ம பார்க்கும்போது அது எப்படி அந்த அபிஷேகம் வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க முடியும். அவரோட வழிமுறைகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 16, 12, 13 தீர்க்கதரிசி சாமுவேலை கொண்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? தாவீத கொம்பு தைலத்தை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரு. அவங்க சகோதரர் நடுவில, வீட்டாரின் நடுவில அபிஷேகம் பண்ணினாங்கன்னு பாக்குறோம். அந்த அபிஷேகம் பண்ண உடனே தேவ ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கினார். அவர் நாளுக்கு நாள் துதித்து அதை வளர்த்து கொண்டதுனால அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 2:4 அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் தன் வம்சத்தாரின் யூதா வம்சத்தாரின் மத்தியில அவர் அபிஷேகம் பண்ணினார். அங்க பார்த்தா ராஜாவாக அவர் 3வதாக இஸ்ரவேல் ராஜ்யத்தின் நடுவுல எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய தேவன் அவர்கள் மூலம் அபிஷேகம் பண்ணினார்னு பாக்குறோம். அப்ப 1வது வீட்டார் மத்தியில, 2வது வம்சத்தார் மத்தியில, 3வது ராஜ்யத்தின் நடுவில அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப நம்முடைய அபிஷேகம் வளரணும்னு சொன்னா தினம் தினம் தேவ சமூகத்துல அமர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வல்லமையால் நிரம்பப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை அவருடைய வல்லமையால நிரப்பும் போது தேவனுடைய நாம நம்ம மூலம் என்னாகும்? மகிமைப்படும். கட்டுகளா இருக்கலாம், ஜனங்களுக்குள்ள இருக்க இருள் அகற்றலாம், பிசாசுகள் நம்ம ஜெபிக்கும் போது அலறி ஓடும். இதெல்லாம் எதை குறிக்குது? ஆளுகையை குறிக்குது. ஆண்டவராகிய தேவன் நமக்கு அந்த ஆளும் அதிகாரத்தை அவர் மீண்டுமாய் கொடுத்து அந்த கிரீடம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை நம்ம மூலம் வெளிப்படும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, பாடல் சில பக்தர்கள் பாடலை பாடி என்ன செய்யறாங்க? ஆண்டவரை புகழ்த்தி பாடுறாங்க.